கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு விசை நாம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த, சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இந்த மாதம் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு மீதும் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கிற பேரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் அவருடைய நாமத்துக்கு நம்ம பயந்து அதிகாலையில் எழும்பி இந்த குளிர்லையும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்ல, நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கடந்த வாரத்தில் இந்த வாக்கு தத்தத்தினுடைய முதல் பகுதியை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். கர்த்தருக்கு பயந்திருக்கிற, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், பயந்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை தான் நாம் தியானித்து வரோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வரி வரியாய் நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதே போல இந்த மாதத்திலும் 2வது வார்த்தை, உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்கிற வார்த்தையை தேவன் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தி, என்னுடைய தலைப்பு, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அவர் நீதியுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நீதியுள்ள தேவன். நம்ம மனுஷனிடத்தில் நீதியை தேடணும்னா கிடைக்காது. இன்றைக்கு இருக்கிற நாட்கள், இன்றைக்கு இருக்கிற காலங்கள் பொல்லாத காலங்கள். இந்த இடத்துல நம்ம மனுஷனிடத்தில் நீதியை தேடி போகணுன்னா நமக்கு நீதி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நீதி செய்கிற கோர்ட்லே என்ன செய்யுது, நீதிகள் புரட்டப்படுகிறது, நீதி விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. ஆமென். அங்கே கூட நம்ம ஒரு மனுஷனுக்கு நீதி கிடைக்குமானா அதுவும் ஒரு சந்தேகமான ஒரு காரியம்தான். ஆனால் நீதியாய் ஒருவர் நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் ராஜாவாய் ராஜரீகம் பண்ணி, ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியை நடப்பிக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாத்திரம்தான் நீதியை நடப்பிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமமே நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமமே நீதி செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் தங்கும். அவர் நீதியை நடப்பிக்கிற நாட்களிலே, ஆமென், யூதா என்ன செய்யுமா, ரட்சிக்கப்படும். யூதா ரட்சிக்கப்படும். அவர் நம் மீது நீதி செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம்.
யூதா சுகமாய், இஸ்ரவேல் சுகமாய் தங்கும், வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு கூட தயவு செய்து எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நீர் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது நாம் இப்போ அறிக்கையிட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நீதி செய்கிறவராய் அவர் எழும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அவர் நீதி செய்கிறவராய் எழும்புவார். உங்களுடைய வேலைகளை அவர் நீதி செய்வார். உங்களுடைய சுகத்தில் அவர் நீதி செய்வார். உங்களுடைய ரட்சிப்பில் அவர் நீதி செய்கிறவராய் இருப்பார். உங்களுடைய குடும்பத்தில் தேவன் நீதி செய்கிறவராய் இருப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருப்பார். இந்த சபையில தேவன் நீதி செய்கிற நியாயாதிபதியார் அவர் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. என் வாழ்க்கையில நீங்க நீதி செய்ய போகிறீங்க. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் நீர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் இந்த கால வேளையில நீர் எழுந்தருளுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எந்த இடத்திலெல்லாம் நான் வெக்கி தலை குனிந்தினோ, எந்த இடத்திலெல்லாம் என்னுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு நியாயாதிபதியாய், நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீர் எழும்புகிற தயவுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீமா ரன்னா கதா ரலபா ஷெதரே நிமரேலபா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் விசேஷமாய் நீங்க நீதியுள்ள நியாயாதிபதியை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நம்ம சில நேரத்தில் நினைப்போம், சில பேர் மாறி பேசுகிறப்ப, பிறண்டு பேசுகிறப்ப, நமக்கு மறைச்சி பேசுகிறப்ப, ஆமென் இவங்க உண்மையை பேசினா, உண்மையாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நீதி செய்கிறதை இந்த மாதத்தில் உங்கள் கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையில தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் தேவன் நிறைவேற்றி வந்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும், ஒரு வாக்கு தத்தத்தை கூட தேவன் கீழே விட்டதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் நீதி உள்ள நியாயாதிபதியாய் உங்கள் நடுவில் நான் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா இடத்திலும் அவர் நீதி உள்ளவராய் இருப்பார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கும் பொழுது உங்களுக்கு இழப்பு எதுவுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு உங்களுடைய சம்பாத்தியத்தை வஞ்சிக்க நினைப்பான், சத்துரு உங்களுடைய சுகத்தை வஞ்சிக்க நினைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவர் நீதி உள்ளவராய் இருந்து இது என் பிள்ளைகளுக்குரியது என்பதை அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து நமக்கு நீதி செய்கிறவராய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை அவர்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு அவர் சொல்றார். ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருந்தார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் பரிசுத்தம் உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருந்தார். யார் அந்த நீதிபதி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட பயணித்த பேதுரு, அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் சொல்றாங்க, அவர் நீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன். அவர் கூட நாங்கள் பயணித்தோம். அந்த 3.5 வருஷம் அவரோடு கூட நாங்கள் ஊழியம் செய்த நாட்களில் அவர் நீதி செய்கிறவராய் தான் அவர் இருந்தார். எந்த ஜனத்துக்கும் அவர் அக்கிரமம் செய்யலை. பிணியாளிகளை அவர் சொஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நொறுங்கொண்டவர்களை, பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களை அவர்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன் அப்படி சொல்லி பேதுரு அறிக்கை இடுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் அவர் நீதி உள்ளவர் என்று அவர் என்ன செய்தார்? அறிக்கையிடுகிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு,
கிறிஸ்துவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு நீதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா, தேவனிடத்தில் உங்களையும் என்னையும் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எதற்காக அவர் நீதி உள்ளவராய் அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொன்னால், வெளிப்பட்டார்னா தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியா. ஏன்னா நம்மிடத்துல நீதி இல்லை, நம்முடைய பாவங்கள் செக்க செவேரென்று இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மளை நீதிமான்களாய் மாற்றி தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் அவர் இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். இரண்டாவதாக அவர் ஒரு பிரகாசிக்கிற சூரியன் என்று இந்த நாம் வாசித்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது, சூரியனை போல இருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவர் முதலாவது நீதி உள்ளவர், இரண்டாவது அவர் பிரகாசிக்கிற சூரியனை போல உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கு நீதி செய்கிறதற்காக ஒன்று, ரெண்டாவது நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக, மகிமைப்படுத்துகிறதற்காக அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொன்னபடி நாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆமென், ஹல்லேலூயா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அக்கிரமத்தில் நான் உருவாக்கப்பட்ட அக்கிரம சிந்தை உள்ள மனுஷன் நான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலும் நீங்க என்னை ரட்சித்தீங்க அப்படின்னு சொல்றார். ஆமென். இன்றைக்கு இந்த சபையில் நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோன்னா அந்த நீதி தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினாலே. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிரகாசம் உங்க மீது என் மேல பட்டதினாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நம்ம எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு கேடுகட்ட வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு அந்தகார இருளுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆமென் நம்ம இருளான வாழ்க்கையில் இருந்தாலும், நம்மளை பிரகாசிப்பிக்கிறதற்கு ஒருவரால் முடியும் அப்படின்னா நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த தெய்வமும் என்னுடைய ஒளியில நீ பிரகாசிப்பேன்னு சொல்லவே இல்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளி. யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அவர் வந்ததே மற்றவர்களை வெளிச்சத்திலே நடத்தும்படியாய், அவர்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமென், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். 8ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுகிறவன் ஒரு நாளும் இருளிலே இருக்கிறதில்லை, ஒரு நாளும் அவனை இருள் மேற்கொள்வதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவன் இருளினுடைய ஆளுகைக்கு அவன் சொந்தமானவனாய் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் உதிப்பார் என்றால் நம்முடைய இருள் மறைந்து வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும்
கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். இந்த சூரியன் நம் மீது உதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் மகிமை அருளுவார், கிருபையையும் மகிமையையும் அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதியின் சூரியன் நம்மளுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது, ஒரு சபையினுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கிருபை அந்த இடத்துல உண்டாகும். ரெண்டாவது, மகிமையினாலே தேவன் அந்த சபையை, அந்த குடும்பத்தை, அந்த சரீரத்தை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருளடைஞ்சு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்குமானால், நீதியின் சூரியன் உதிக்குமானால் அது ஒரு மகிமையுள்ள காரியமாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்குமானால் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை தேவன் எப்படிப்பட்டவராய் மாற்றுவார் என்றால், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் தேவன் என்ன செய்வார்? நம்மளை மாற்றுவார். அவருக்கு நம் ஆசாரியர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆமென், தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் மாத்திரமல்ல, ராஜாக்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய், அதிகாரம் உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதித்தா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவே இந்த வார்த்தையை சொல்றார். 43ஆம் வசனத்தில், நீதிமான்கள் தங்கள் பிதாக்களின் ராஜ்யத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்னா, சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் நம் மீது பட்டா ஒருவேளை நம்ம என்ன செய்வோம்? கருத்து போவோம். ஆமென். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் சூரிய லைட்டு டைரெக்டாக என்ன செய்யக்கூடாது, சன்லைட் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்க்ரீம் அது இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? பூசிக்கிறாங்க. ஆமென். ஏன்னா அதில் கூட ஒரு நல்ல சுகம் இல்லை. ஆனால் இந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்குமானால் நாம் அவரை போல பிரகாசம் உள்ளவர்களாய் மாத்திரமில்லை, மகிமை உள்ளவர்களாய் மாறுவோம். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அங்கே வியாதி இருக்காது, அங்கே அழுக இருக்காது, அங்கே பாதிப்பு இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சூரியன் உடைய பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சூரியன் போல இருக்கும், சூரியன் போல இருக்கும். சரி, இந்த நீதியின் சூரியன் ஒரு மனிதன் மேல் பட்டால் அவனுக்கு தேவன் கிருபையும் மகிமையும் அருளுவார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு செய்தி, ஒரு மனுஷன் மேலே நீதியின் சூரியன் உதித்தா தேவன் எப்படி அவனை மகிமைப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், 2 கொரிந்தியர் chapter 4 verse 4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமாம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமாம், இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது, எம் மீது அது உதிக்குமானால் அந்த ஒளி எப்படிப்பட்டதாய் அது நமக்குள்ளே கிரியை செய்யும் அப்படின்னா, தேவனுடைய மகிமையின் சுவிசேஷமாய் அது கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இயேசு இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்த பொழுது, இந்த நீதியின் சூரியனாய் அவர் வெளிப்பட்ட பொழுது, முதலாவது அவருக்குள்ளே வெளிப்பட்டது என்ன அப்படின்னா, சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம்,
பரலோகத்துக்குரிய சுவிசேஷத்தை, தேவனுக்கு அடுத்தவைகளை குறித்த காரியத்தை ஜனங்களுக்கு அவர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது, என் மீது உதிக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம்னா, இந்த ராஜ்யத்துக்குரிய, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷகர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் உலகத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நாம் பேச மாட்டோம். உலகத்துக்குரியவைகளை குறித்து நாம் சிந்திக்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாகவே இருக்கும். ஆமென், ஆமென். ஏன்னா நம்ம இதை குறித்து நம்ம நினைச்ச மாட்டோம். கவலை நாளைக்கு உடுக்கிறது குறித்தோ, நாளைக்கு சாப்பிடுறது குறித்தோ, நாளைக்கு நம்ம செய்ய போகிற காரியங்கள் குறித்தோ நம்ம நினைச்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பிழைப்பூட்டுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனை தேடுகிறவர்களுக்கு, நீதியின் சூரியனுடைய பாதையிலே நடக்க விருப்பப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே, நாளைக்கு சீஷர்களுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம், அவங்கள எங்கே தங்க வைக்க போகிறோம், அவங்கள எப்படி பாதுகாக்க போகிறோம், அவங்களுக்கு நம்ம என்ன செய்வது, அவங்களுடைய வருங்காலம் என்ன என்பதை குறித்து அவர் சிந்திச்சாரா? சிந்திக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம், அவருடைய நினைவுகள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிப்பதே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய சிந்தையாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக அவர் வேதனைப்படுகிறவராய் அவர் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குஷ்டரோகியை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவனை போய் அவனை அணைத்து அவனை சுகமாக்கினார். குருடனை பார்க்கும் பொழுது ஆமென், அவர் உமிழ்ந்து அதை எடுத்து அவனுடைய கண்களில் பூசி அவனை சுகமாக்கினார். மரித்தவனை அவர் அருகில் போய் ஆமென், அவனை கையை பிடித்து எழுந்திரு, தளித்தாகும் எழுந்திரு என்று எழுப்பி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாடையில சுமந்து கொண்டு போனவர்களை நிப்பாட்டி வாலிபனை எழுந்திரு என்று எழுப்பி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அழுகிறவர்களுடைய அழுகையை அவர் துடைக்கிறவராய் அவர் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆயக்காரன் தன்னை பார்க்கணும்னு ஆசையா அவன் மரத்து மேலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா, அந்த காட்டத்தி மரத்தின் மேல் இருக்கிறவனை அவர் போய் தற்செயலாய் பார்க்கிறவர் அல்ல. அவர் பார்த்துட்டு அவனை பேர் சொல்லி கூப்பிட்றாரு, சகைவே கீழே இறங்கு, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்கணும். அந்த ஆயக்காரன் வீட்டுக்கு போனது அவனை ரட்சிக்கிறதற்காக தான் போனாரே தவிர, அவன் நிறைய வசூலித்து வச்சுருக்கான், அவன்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்குது, அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் நம்ம ஊழியத்துக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி நினைச்சல அவர் வீட்டுக்கு போகலை. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக அவர் கடந்து சென்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சுற்றி திரிந்த நாட்கள் எல்லாம், சுற்றி திரிந்த பகுதிகள் எல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் கடந்து சென்றார். ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை தெரிவிப்பதற்காக அவர் கடந்து சென்றார். ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக அவர் கடந்து சென்றார். சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டதும் அதுதான். நீங்கள் போகும் பொழுது வழியில் உங்களுக்கு பையாவது பணப்பையாவது பாதரட்சியாவது நீங்கள் என்ன செய்யாதீங்க, வஸ்திரங்களையாவது என்ன செய்யாதீங்க, தேடிக்கொள்ளாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பிதாவினுடைய சித்தம். அது ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல அந்த நீதியின் சூரியன் இன்றைக்கு உங்கள் மீது, என் மீது உதிக்குமானால் ஆமென், கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷத்திற்கென்று தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறவராய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளி என் மேலே வந்துச்சுன்னா என் குடும்பத்தை யார் நடத்துறது? ஆமென், ஹல்லேலூயா. என் தேவையை யார் சந்திக்கிறது? என் பிள்ளைகளுடைய படிப்பை யார் பார்க்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. எந்த கவலையும் வேண்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் எழும்புவீர்களானால்,
ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்காக, ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்திற்காக நீங்கள் எழும்புவீர்களானா உங்கள் குடும்பத்தை தேவன் பார்த்து கொள்வார், உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். நம்ம சில நேரத்தில் ஓடி ஓடி பார்ப்போம், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயோ, நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளே வெக்ஸ் ஆயிடுவோம். ஐயோ, எவ்வளவோ பிரயாசப்படுறேனே, இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியவில்லையே, இந்த காரியத்தை என்னால் சாதிக்க முடியலையே அப்படின்னு நம்ம ஒரு சில இடத்துல நம்மளே வெக்ஸ் ஆயிடுவோம். ஆனால் நான் இன்றைக்கு தாழ்மையாக உங்களிடத்தில் சொல்கிறேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு சிலருக்காவது நான் சொல்லணும்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏக்கம் கொண்டு நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களுடைய குடும்ப காரியங்களை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என் தேவன் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொள்வார். இன்றைக்கு இந்த உலகம் நாம் வந்து நிற்கிற உலகம் கடைசி காலத்தில் வந்து நாம் நிற்கிறோம், பொல்லாத உலகத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே கொத்து கொத்தாய் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இந்த தேசத்திலேயே அநேகர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ தேசம் என்று அறியப்படுகிறது, ஆனால் அநேகர் கர்த்தரை, தெய்வத்தையே நம்பாத ஜனங்கள் அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இயேசுனா யார் என்று கேட்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் என்னை யாராவது விடுவிப்பாருங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. யாராவது எனக்காக ஜெபிப்பாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்ற ஏக்கத்தோடு ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்க மீது படும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்க விட்டு கொடுப்பீர்களானா தேவன் இன்றைக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாருங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியல, தங்களுடைய கஷ்டங்களை, தன்னுடைய சூழ்நிலைகளை, தங்களுடைய பலவீனங்களை, தன்னிடத்தில் இருக்கிற வியாதியை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் போகணுமே, அவர்களை விடுவிக்கிறதற்கு ஒரு நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார் என்கிற சுவிசேஷம் அவர்களுக்கு போய் சேருவதற்கு தேவன் இன்றைக்கு அந்த நீதியின் சூரியனை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ண அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நீதியின் சூரியன் என் மேலே உதிக்கணும், அந்த சுவிசேஷத்தின் ஒளி என் மேலே உதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை அந்த சுவிசேஷத்தின் மகிமையாய் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விசை கைரங்களை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, என்னை நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் ஒளியாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, நம்ம கூட வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க ஒரு கொடுமையான ஒரு பாதையில் நடந்து செல்வாங்க, ஒரு துக்ககரமான காரியத்தின் வழியாக நடந்து செல்வாங்க. அவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை, அதுதான் சுவிசேஷம். ஆறுதலான ஒரு வார்த்தை, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் சிஸ்டர், என் இயேசு உங்களை சுகமாக்குவார், என் இயேசு உங்கள் தேவைகளை சந்திப்பார், என் இயேசு ஆமென் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அதுதான் அந்த சுவிசேஷத்தின் மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவருடைய வியாதியை குணமாக்கும். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என் மேலே அமரணும் ஆண்டவரே, அந்த மகிமை என் மேலே அமரணும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வாக்கு வல்லமை என் மேலே வரணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் கையை உயர்த்தி கேட்டீங்கன்னா இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரீமா ரன்னா கத ரலபா ஷந்த ரனிமி ரினியா தரலபா ரலபா. தேவனுடைய சுவிசேஷத்தின் மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷத்தின் மகிமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறீங்களோ, இயேசு இரட்சகர் என்று யார் யாருக்கு சொல்லுகிறீங்களோ, இயேசு சுகமளிக்கிறவர் என்று யார் யாருக்கு சொல்லுகிறீங்களோ, அந்த நொடி பொழுதே அந்த வார்த்தை கிரியை செய்கிறது உங்கள் கண்கள் காணும்.
ரீமா ரன கத ரலபா சந்த ரலவரலபா. இது கடைசி காலம். தேவன் ஒரு கிரியை நடப்பிக்கிற காலம். தேவன் கடைசி எழுப்புதலை கொண்டு வருகிற காலம். தேவன் கடைசி காலத்தில் மகிமைப்படுகிற காலத்தில் உங்களை என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்கிற சத்தம் உங்க காதுகளே தொனிக்கப்படுவதற்கு காரணம் தேவன் உங்களை உயர்த்தும்படியாய், தேவன் உங்களை பயன்படுத்தும்படியாய், இந்த சுவிசேஷத்திற்காக தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் மீது இப்பொழுது படர்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா 1 தீமோத்தேயு 1:11 வாசிக்கும் பொழுது, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், இன்னைக்கு சுவிசேஷம் என்பது புரட்டப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்பது ஆசீர்வாதத்துக்கு குறியதாய் மாறியிருக்கிறது. சுவிசேஷம் என்பது கொண்டாட்டத்துக்கு மாறாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், அது அல்ல. சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. அந்த சுவிசேஷம் பரிசுத்தத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். ஆமாம், அந்த பரிசுத்த தேவனை நாம் பின்தொடர வேண்டுமானால் நாம் பரிசுத்தத்தோடு தான் தேவனை நாம் பின்தொடர வேண்டும் என்பதை நாம் நினைச்சணும், உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென். சரி, 2வது, இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் பொழுது இந்த சுவிசேஷம் என்கிற மகிமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தேவன் உங்களுக்கென்று ஊழியங்களை தேவன் கொடுப்பார். அது எந்த ஊழியமாகவும் இருக்கலாம். அது அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அதில் எந்த ஊழியத்தையும் தேவன் என்ன செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கலாம். சபை ஊழியம் கொடுக்கலாம், சுவிசேஷ ஊழியம் கொடுக்கலாம், ஆமென், போதகர் ஊழியம் கொடுக்கலாம், தீர்க்க தரிசன ஊழியம் கொடுக்கலாம், வியாக்கியான ஊழியம், எப்படி நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியத்தில் எந்த ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, காத்திருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஊழியத்தில் தேவன் மகிமை உள்ளவராய் அவர் வெளிப்படுவார். இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஊழியம் மகிமையுள்ள ஊழியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஊழியமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஊழியம் செய்வாங்க, எத்தனையோ பேர் ஊழியம் செய்வாங்க. எல்லாரும் செய்கிற ஊழியத்தை போல நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம். நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் மகிமையான ஊழியமாய் இருக்கும். அந்த ஊழியத்தில் தேவன் மகிமைப்படுகிறவராய் அவர் மாறுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3:7 வாசிக்கும் பொழுது, எழுத்துக்களினாலே எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகமே அந்த தேவனுடைய பிரகாசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. மோசேயினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அது நியாய தீர்ப்பு கொடுக்கிறாது ஊழியம். ஆனால் நீங்கள் நானும் சொல்கிறது கிருபையின் ஊழியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியம் அதை காட்டிலும் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ நீங்கள் செய்கிற ஊழியம் தேவனுடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தினாலே, ஆவியானவருடைய துணையினாலே நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஊழியம் மகிமையுள்ள ஊழியமாக என்ன செய்யும், மாறியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரித்து போயிருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் நின்று இயேசுவின் நாமத்தினாலே
நான் சுகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே, ஆமென், நான் இவரை உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் எழுப்புகிறது உங்கள் கண்கள் காணும். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று தேவனுக்கு முன்பதாக பயபக்தியாக நான் சொல்கிறேன். இதே பென்ட்ரித் ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் ஐசியூவில் மரண படுக்கையில் அவர் படுத்து கிடந்தார். டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க. அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து முற்றிலுமாக எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் மரண படுக்கையில் அவர் படுத்து இருக்கிறார். ஆமென். சபைகளில் அவர்களுக்கு தெரிந்த எல்லாரிடத்திலும் சொல்லப்பட்டாய்விட்டது, அவருக்கு லைஃப் சப்போர்ட் எடுக்க போகிறாங்க, அவர் மரிக்க போகிறார், குறித்த காலத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்க்க விருப்பப்படுகிறவங்க என்ன செய்யுங்க, பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனைவிட்ட சொன்னேன், அந்த சகோதரர் மரித்தா அந்த குடும்பத்துக்கு அது நல்லா இருக்காதே, நம்ம ஜெபணும், வா நம்ம போய் நம்ம 2 பேரும் ஜெபணும், ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபத்தோடு அந்த இடத்துக்கு போகணும். ஆமென். உயிர் பிழைக்கக்கூடிய நம்பிக்கை 1% கூட கிடையாது, 1% கிடையாது. அவர்கள் பல நாட்கள் காத்திருந்து எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து அவர் மரித்து விடுவார் என்ற கடைசி லைஃப் சப்போர்ட்டை நாளைக்கு எடுக்க போகிறாங்க. போய் நானும் என் மனைவி ஒருமனப்பட்டு அந்த இடத்துல ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமை அந்த சரீரத்துக்குள்ளே இறங்கினதை என்னால் உணர முடியுது. நான் அந்த ஜெபத்தை முடிஞ்சிட்டு நான் சொன்னேன், அப்பா வீட்டுக்கு வருவாங்க, நான் வீட்டில் வந்து பார்ப்பேன். அதை கேட்டவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கலாம், அது பைத்தியம் போல என்னை பார்த்து சிரித்தார்கள். என்ன பைத்தியக்காரத்தனமாக வளர்றான், என்ன பைத்தியக்காரத்தனமாக வளர்றான். இன்றைக்கு தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் ஆமென் அந்த அங்கிள் உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஊழியம் மகிமை உள்ளதாய் மாறுவதற்கு அவரும் ஒரு சாட்சி. நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருந்தால், ஆமென், நீங்கள் செய்கிற காரியத்தை தேவன் மகிமை உள்ளதாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியத்தை தேவன் மகிமை உள்ளதாய் தேவன் மாற்றுவார். ஆமென். அப்படி அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஆமென். ஆமென். பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தினதை எங்களால் எங்கள் கண்களே ஆச்சரியப்படும்படியா தேவன் செய்தார். எதற்கு தெரியுமா? ஆமென், நம்ம செய்கிற ஊழியம் மகிமையின் ஊழியமாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் ஊழியமாய் மாறணும். இதை நம்ம விருப்பப்படணும். ஆண்டவரே, நான் என்ன செய்தாலும் அந்த ஊழியத்தில் என்ன செய்யணும், ஒரு மகிமை என்ன செய்யணும், இருக்கணும். இந்த மோசே ஒரு சாதாரண மனுஷங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். ஆனால் என்றைக்கு அவன் தேவனுடைய பர்வதத்தில் போய் நின்னானோ, என்றைக்கு தேவனை முகமுகமாய் அவன் தரிசித்தானோ, அன்றையிலிருந்து அவனுடைய முகம் பிரகாசித்ததை நம்மளால் உணர முடிந்தது. அவன் செய்த ஊழியம் எல்லாம் மகிமையான ஊழியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படக்கூடிய ஊழியங்கள். கண்மலையை அவனை கொண்டு தேவன் பிளந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆமென் அவனை கொண்டு தேவன் என்ன செய்தார், நடத்தினார். அவன் எகிப்தில் அவன் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். பார்வோனிடத்தில் போய் எனக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு உன் சகோதரனை ஆரோனை நான் நினச்சேன், நான் அனுப்புகிறேன், நீ போய் பார்ப்பேன், அவன் உனக்கு வாயாக இருந்து என்ன செய்வான், பேசுவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த கால வேளையில் இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தி அதை உணர்த்தினார். ஆமென். பார்வோன்கிட்ட பேசுகிற வரைக்கும் தான் இந்த ஆரோன் அவனுக்கு தேவைப்பட்டான். பார்வோனிடத்தில் பேசுகிற வரைக்கும் தான் அந்த ஆரோன் மோசேக்கு தேவைப்பட்டான். பார்வோன் இடத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கம்யூனிகேட் பண்ண அந்த நாட்கள் எல்லாம் மோசே தான் கம்யூனிகேட் பண்ணான், ஆரோன் கம்யூனிகேட் பண்ணல. ஆமென். நல்ல வேதத்தை போய் படித்து பாருங்க. மோசே ஆரோன்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீ ஜனங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லலை, மோசேயே ஜனங்களிடத்தில் தெளிவாக பேசினான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமை உங்கள் மீது பிரகாசிக்குமானால் தேவன் உங்களை கொண்டு மகிமைப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது, இதிலே நமக்கு நேரம் ஆகிட்டு 38 ஆகிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது என் மீது உதிக்குமானால் மகிமையான சுயாதீனம் உங்களுக்கு உண்டாகும்.
ஒரு மகிமையான சுயாதீனம் என்றால் ஒரு விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையாக இருக்குன்னா மகிமையான விடுதலையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. 20வது வசனம்தான் கீவேர்டு. அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அப்படின்னு சொல்றார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான மகிமையான சுயாதீனம். ஆமென். என் தகப்பனுக்குரிய மகிமையான சுயாதீனம், ஒரு விடுதலையை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 4வதாக அவருடைய வல்லமையை தேவன் கொடுப்பார். அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற வல்லமையை தேவன் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. மகிமையான அவருடைய வல்லமையினாலே நீங்கள் என்ன செய்யணும்? பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க மகிமையான காரியங்களை நீங்க செய்கிறவர்களா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வல்லமையை அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தரித்து கொண்டதுனால தான் அநேக வல்லமையான காரியங்களை அவன் செய்தான். இந்த அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு மாடியில் அந்த வல்லமையை, தேவனுடைய வல்லமையை அவர்கள் தரித்து கொண்டதுனால தான் அந்த மகிமையுள்ள வல்லமை அவர்களை மகிமைப்படுத்தினது. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு யோவான் நடந்து போகிற வேளையில் அவர்களுடைய நிழல் பட்டு என்ன செஞ்சாங்க? அவர்கள் சுகமானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க மரித்தோர்களை உயிரோட எழுப்பினாங்க. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டோன்னா அந்த வல்லமை உங்களை மகிமை உடையவர்களாய் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகிமை உடையவர்களாய் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வதாக, நான் சீக்கிரமாக இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, அதனால் நான் துரிதமாக கடந்து சொல்கிறேன். 5வதாக, தேவன் அந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது என் மீது உதிக்குனா, ஆமென், இந்த சரீரத்தை ஒரு மகிமையுள்ள சபையாய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சபையாய் முதலாவது மாற்றுவார். சபையாய். ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போது இந்த ஆலயம் மகிமைப்படுகிறதாய் தேவன் என்ன செய்வாராம்? மாற்றுவார். நீதியின் சூரியன் நம் மீது உதித்தா நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த தேவனானவர் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு முன்பதாக மகிமையுள்ள சபையாய் நிறுத்துவதற்கு அந்த நீதியின் சூரியன் நம்மீது உதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அந்த சபை மகிமை உள்ளதாய் எப்படி மாறும் அப்படின்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உங்களிடத்தில் அநேகர் உங்களிடத்தில் வந்து இணைந்து கொள்வார்கள்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டால், தேவன் உங்களை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டால், நீங்கள் மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு சக்தியாய் மாறிவிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஈர்க்கிற ஒரு சக்தியாக மாறிடுவேன். வாலண்டியராக ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்கள் இடத்துல என் கஷ்டத்தை சொல்லணும் போல் இருக்குது, நீங்கள் எனக்காக ஜெபிப்பீங்களா, நீங்கள் எனக்காக காரியங்களை செய்வீங்களா சொல்லி உங்களை தேடி வருகிறதற்கு தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். இந்த இந்த காரியத்தை குறித்து இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை தேடி வர தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆமென், அங்கே என்ன உண்டாகும் அப்படின்னா, அந்த மகிமையான தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்படுகிறதாய், துதிக்கப்படுகிறதாய் என்ன செய்யும்? அது மாறும். ஆமென். துதி நிறைந்த இடமாய், ஜெபம் நிறைந்த இடமாய், வல்லமை நிறைந்த இடமாய் என்ன செய்யும்? அந்த தேவாலயம் மாறும். எந்த சபை துதிக்கிற சபையாக இருக்கிறதோ, எந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கிறதோ, அந்த சபை ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்கும். அந்த சபை மகிமையுள்ள சபையாய் இருக்கும். அதனால தான் இந்த சபையில் ஜெபம் 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 ஜெபம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம ஜனங்களை போட்டு இது பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இது மகிமையின் சபையாய் மாறணும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மற்ற சபைகளில் ஒரு சபையாக அந்த சபை அறியப்படக்கூடாது. இது ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். இது ஒரு மகிமையுள்ள சபையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மற்றவர்களை போல கொண்டாடுகிற சபையாய், மற்ற உலக காரியங்களுக்கு பின்னாடி போகிற சபையாக இருக்கக்கூடாது. திறப்பில் ஜனங்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற சபையாக என்ன செய்யணும்? மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்ட சபையாய் மாறணும். ஒரு சபை மகிமைப்படணும்னா என்ன முக்கியமாக இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிச்சோன்னா ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டாதான் மகிமை அடைய முடியும். அதனால் நாம் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். அந்த நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆறாவதாக இந்த சபையை அவர் என்ன செய்வார்னா மறுரூபப்படுத்துவார். அந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது என் மீது உதிக்குமானால் நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தில் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது என் மீது உதிக்கப்படுமானால் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? மறுரூபமாக்கப்பட்ட. யாருக்குமே அது விருப்பம் இருந்த மாதிரி தெரியல. ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? நான் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கணும். ஆமென். ஸ்தேவான் போய் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், யோவான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவன் மறுரூபமாக்கப்பட்டானா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தோன்னா மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். அது எவ்வளோ பெரிய அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, அவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு நம்மளுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துவது என்னென்னா, அந்த நீதியின் சூரியன் நம்ம மீது உதித்தால் மாத்திரம்தான் நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதியின் சூரியனாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், ஆமென், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவ்விதமாய் நாம் மறுரூபப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். 7வதாக, ஆமென், ஹல்லேலூயா, அந்த மறுரூபமாக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் கிடைக்கும், அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு கூட நாம் இருந்து நித்தியமாய் நாம் ஆளுகை செய்வோம். இந்த நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உதிக்குமானால், நாம் நித்தியத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறுவோம். அந்த பிரசன்னத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் பிரசன்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். ஆமாம், அவரோடு கூட நாம் எதிர்கொண்டு போவதற்கு அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்முடைய அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை செவ்வைப்படுத்தி அவருக்கு விருப்பமானவராய் நம்மளை மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவராய் தேவன் நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் அந்த நீதியின் சூரியன் நம்மளை உதிக்கிறதுனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய பிரசன்னமாகுதலுக்குள்ளே போன உடனே இந்த உலகத்தில் நம்ம ஓடின ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிசு தேவன் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதுதான் வாடாத ஒரு கிரீடம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மகிமையான கிரீடத்தை தேவன் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை வெறுத்து இந்த நீதியை விரும்பி நம்ம ஓடணும்னா மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சண்டேயும் இந்த ஆலயத்துக்கு கடந்து வருகிறது எதுக்கு தெரியுமா? நமக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டுமே, நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டுமே, நம்முடைய சந்ததி சுதந்திரிக்க வேண்டுமே. உலகத்தானை போல நம்மளும் ஓடி நம்முடைய காலத்தை வீணெடுத்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தானை போல நாமளும் ஏனோ தானான்னு ஓடக்கூடாது. ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள். பவுல் சொல்கிறாரு, நீ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க நீ ஓடு. ஆமென், ஹல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. ஆனால் பந்தய பொருளை யார் பெற்றுக்கொள்வான்னா, ஆமென், கடைசி வரைக்கும் ஒழுங்காக ஓடுகிறவன் தான் பந்தயத்தை நிச்சயமாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். ஆமென், எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. யார் ஒழுங்கு கிரயமாய் ஓடி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறார்களோ அவர்கள்தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி யார் ஓடுகிறார்களோ அவர்கள்தான் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே முன்னாடி நின்று பேசுகிற நான் ஒழுங்காக ஓடலைன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு எவ்வளோதான் சொல்லியும் நான் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதவனா நான் போயிட்டேன்னா
நான் அந்த பந்தய பொருளை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதை பெற்றுக்கொள்ளத்தக்க நானும் ஓடுனாதான் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த பலத்தில், என்னுடைய சொந்த மாம்சத்தில், என்னுடைய சொந்த காரியங்களினாலே நான் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன்னா நிச்சயமாய் முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் ஓடுவோமானால் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கப்பட வேண்டும். அந்த நீதியின் சூரியன் உதிக்கப்படுவதற்கு இந்த வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் என்ன செய்யும், நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமம் என்பது பரிசுத்தம் தான் பிரதானம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழ்ந்தா இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆமென். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்துக்கு பயந்தவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். எத்தனையோ பேர் ஆண்டவரே நிர்விசாரமாக வீட்டில் படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தங்களுடைய சொந்த வேலைகள் நிமித்தமாய் அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. ஆனால் சபைக்கு வரணுங்கன்னு எத்தனையோ பேருக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஐயா, எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு பயந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மீது நீதியின் சூரியன் உதிக்கிற தயவுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன். அந்த நீதியின் சூரியன் இவர்களை ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தின் மகிமையாய் மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் செய்கிற ஊழியத்திலே மகிமையாய் ஆண்டவரே கனப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தை ஆண்டவரே கனப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிலே நீர் மகிமைப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஆண்டவரே நீர் இவர்களை கனப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திலே நீர் கனப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நீர் வாடாத கிரீடத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக அடிமை நன்றி என்று சொல்லுகிற ராஜா. ஒரு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக அடிமை நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. விசேஷமாக இந்த சிட்னி பகுதியில் உண்மை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் இயேசுவை கண்டுகொள்ளணுமே, இந்த இரட்சகரை கண்டுகொள்ளணுமே, அந்த மீட்பரை கண்டுகொள்ளணுமே. ஆண்டவரே, அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அவர்கள் மனம் திரும்பணுமே, இயேசு ராஜாவுக்கு அவர்கள் சொந்தமாகணுமே. ஆண்டவரே, எரிகிற அந்த அக்கினி ஆண்டவரே கடலுக்கு அவர்கள் தப்பணுமே. ஐயா, தேவனின் மனம் இறங்குவீராக. அவருடைய மனக்கண்களை தேவன் திறந்தருளுவீராக. ஐயா, அவர்கள் தடவியாவது உம்மை கண்டுகொள்ள தேவனர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு எங்களை ஒரு சுவிசேஷத்தின் ஒளியாய் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே உயிருக்கு போராடி ஆண்டவரே மருத்துவமனையில் படுத்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் தேவைகளோடு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாக. அந்த இரட்சகரை அவர்கள் கண்டுகொள்வார்களாக. அவருடைய வாழ்க்கையிலே அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவைகளோடு இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஜனங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே. இங்கே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபை நிரம்பி வழியணும். ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படணும். ஒவ்வொரு திருச்சபையிலையும் தேவனீர் ராஜாவாய் உயர்த்தப்படுவீராக.
நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த பாஷை பேசுகிற திருச்சபையாக இருக்கலாம், எந்த ஆண்டவரே நேஷனாலிட்டியை சேர்ந்த சபையாகவும் இருக்கலாம், என் தேவன் நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபையும் தேடி ஜனங்கள் ஓடி வருவார்களாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் பெருகணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எத்தனையோ விக்கிர கோயில்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. திருச்சபைகள் பெருகணும்பா, திருச்சபைகள் பெருகணும் ஆண்டவரே, திருச்சபைகள் பெருகணும் ராஜா. உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பெருகணும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அது போலப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஆராதனைக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் எங்கும் கூடுகிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலும் இன்றைக்கு என் தேவனீர் மகிமைப்படுவீராக, என் தேவனீர் மகிமைப்படுவீராக. ஜனங்கள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க நீர் உதவி செய்வீராக. என் தேவனுடைய ஆண்டவரே நீதியின் சூரியன் அங்கே உதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு சபையிலும் அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்கள் விடுதலையாய் ஆராதிப்பார்களாக. ஆண்டவரே உம்முடைய மகிமை ஒவ்வொரு சபையில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜனங்களை எடுத்து பயன்படுத்தும், ஊழியம் செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. தேவ கிருபை இருக்கட்டும். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ராஜாவுனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீதி உள்ளவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அதை நீ விசாரித்து குறைவை காண மாட்டாய் என்ற வேத வசனம் இவர்களுக்குள்ளே நிறைவேறுகிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். நீ விசாரிக்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டாய் என்கிற வேத வசனம் இவர்களுக்குள்ளே நிறைவேறும்படியாய் அடிமை ஜெபிக்கிறேன். வியாதி என்கிற குறைவு இருக்கக்கூடாது, தேவைகள் என்கிற குறைவு இருக்கக்கூடாது, பலவீனங்கள் என்கிற குறைவு இருக்கக்கூடாது ராஜா. பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண காரியத்தை நீர் இந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்த ஆண்டவரே வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். இவர்கள் மீது அந்த நீதியின் சூரியன் நித்தியமாய் உதிக்கட்டும். இனி அது அஸ்தமிப்பதில்லை, இனி அது அஸ்தமிப்பதில்லை, இனி அது அஸ்தமிப்பதில்லை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஆமென் ஹல்லேலூயா 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆமென். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 15,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். ஆமென். ஏன்னா உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யும்? மூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யும்? மூடும். ஆமென். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் வேகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு என்ன செய்யும்? வரும். 19ஆவது வசனம் அதே அதிகாரம் 60ஆம் அதிகாரம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலிருந்து, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமென் ஹல்லேலூயா. இனி சூரியன் பகலிலே உனக்கு வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு
மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற வேத வசனம் இவருடைய சிரசிலே நிறைவாய் தங்குவதாக. இந்த வேத வசனம் இவருடைய சிரசிலே நிறைவாய் தங்குவதாக. இந்த வேத வசனம் இவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தங்குவதாக. கர்த்தரே இவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. கர்த்தரே இந்த குடும்பத்துக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக என்று மனதார ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பார். ஆமேன். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.